இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த OnePlus 13Rஓட விமர்சனம். இப்போ வந்து OnePlus 13 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் OnePlus 13 இந்த OnePlus 13R ரெண்டும் கொண்டு வந்தாங்க. OnePlus 13 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டாப் ஆஃப் த லைன் ஃபிளாக்ஷிப் டிவைஸ். அதுக்கு ஒன் ஸ்டெப் கீழே நெக்ஸ்ட் பெஸ்ட் ஃபிளாக்ஷிப் வந்து இந்த OnePlus 13R ஃபோன். ஸோ இப்போ இதை பற்றி தான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். 13ஓட வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டிருந்தேன், பார்க்கலன்னா அது பாருங்கள், லிங்க் இங்கே இருக்குது. ஸோ இந்த OnePlus 13R வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட்டில் கொண்டு வராங்க. 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 43,000 ரூபா, 16GB RAM 512GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 50,000 ரூபா. பட் உங்களுக்கு வந்து 3,000 ரூபாய்க்கான பேங்க் கார்டு ஆஃபர் கிடைக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதோட ஸ்டார்டிங் விலை வந்து 40,000க்கு வருது. ஸோ இந்த விலைக்கு இது எப்படி இருக்கு, கேமரா எப்படி இருக்கு, நிறைய சாம்பிள்ஸ் காண்பிக்கிறேன் பாருங்க. ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து இந்த பயிலும் வந்து பார்ப்போம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரெட் கவர் இருக்கு. அதுக்குள்ளே வந்து இந்த பிளாக் கேஸ் வந்து தந்திருக்காங்க. இந்த மாதிரி லைன் மாதிரியான டிசைன் போட்டு இந்த மாதிரி பேட்டர்னில் பேக் கேஸ் வருது. இப்போ இந்த ஃபோனை வந்து வெளியெடுக்கலாம். ஸோ எங்கிட்ட இருக்குது ஆஸ்ட்ரல் ட்ரெயிலுங்கிற இந்த ஒயிட் கலர் வேரியண்ட். இது வந்து ஒரு பிளாக் கலர் ஆப்ஷனும் கிடைக்குது, நெபுலா நாயர்னு. ஸோ ரெண்டு கலர் ஆப்ஷனில் இது வந்து கொண்டு வராங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க. OnePlus 11R 12R அதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து ஒரு கர்வ்டு பாடி தந்தாங்க. பட் இதில் வந்து ஒரு ஃபிளாட் டிசைனாக இருக்கு. பர்சனலாக இதோட டிசைன் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் இருக்கு. கிளாஸ் பேக் தான், ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மாதிரியான ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு பின்பக்கம் தெரியுது. ஃபினிஷ் நல்லா இருக்கு. சைட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம்ல வந்து பண்ணியிருக்காங்க. 8mm திக்னஸ் மற்றும் 206 கிராம்ஸ் வெயிட்ல இந்த ஸ்மார்ட் போன் வருது. ஸோ மேல் பக்கம் வந்து இன்ஃப்ராரெட் சென்சர் வந்திருக்காங்க. ஸ்பீக்கர், இந்த போன்ல வந்து பார்த்தீங்கன்னா டூவல் ஸ்பீக்கர்ஸ், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. ஸோ கீழேயும் வந்து ஒரு ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. USB Type-C போர்ட், இது வந்து USB 2.0 போர்ட். இது அது வந்து 12Rல இருந்த சேம் போர்ட் தான் வந்து இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்கிரேட் இதில் இல்லை. மைக் மற்றும் சிம் ட்ரே. ஸோ இதில் வந்து நீங்கள் 2 சிம் போடலாம். மைக்ரோ SD கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். லெஃப்ட் சைடில் OnePlusக்கு உரித்தான இந்த அலர்ட் ஸ்லைடர் இருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து டாக்கிள் பண்ணி நீங்கள் வந்து குயிக்காக சைலண்ட் மோட் இல்லாட்டி வைப்ரேட் மோட் இல்லாட்டி திரும்பவும் ரிங் மோடுக்கு எளிதாக கொண்டு வந்துடலாம். எனக்கு பிடித்தமான ஒரு ஸ்லைடர் OnePlus ஃபோன்களில். ஸோ அந்த பட்டன் வந்து லெஃப்ட் சைடில் தந்திருக்காங்க. பாக்ஸுக்குள்ள வந்து 80 வாட்ஸ் சார்ஜ் தராங்க. Type-C கேபிள், அப்புறம் வந்து சிம் எஜெக்டர் பின் இருக்கு. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ள தான் இருக்கு. NFC இருக்கு, FM ரேடியோ கிடையாது. IP65 வாட்டர் ரேட்டிங் ஓடி இது வருது. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IP68 மற்றும் IP69 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தந்திருந்தாங்க. ஸோ தண்ணிக்குள்ள 1 மீட்டர் வரைக்கும் ஒரு 30 நிமிஷம் வரை இருந்தாலும் அது தாக்கு பிடிக்கும். பட் இதில் வந்து அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. லைட்டாக தண்ணி டிராப்ஸ் எல்லாம் பட்டா ஓகே. ஸோ தண்ணிக்குள்ளெல்லாம் இது வந்து சப்மர்ஜ் பண்ண முடியாது. OnePlus 13Rல வந்து eSIM சப்போர்ட் கிடையாது. பட் OnePlus 13ல உண்டு, 13Rல இது இல்லை. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்திருக்காங்க, ரொம்ப ஃபாஸ்டாக வேலை செய்யுது. ஸோ டிஸ்பிளே வந்து ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. 6.78 இன்ச் டிஸ்பிளே, இது 1.5K ரெசல்யூஷனோடு வருது. LTPO AMOLED டிஸ்பிளே. ஸோ 1 ஹெர்ட்ஸ்லேருந்து 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து ஸ்பேன் கிடைக்குது. 100% DCI-P3 கலர் கேமட் இருக்கு. பீக் பிரைட்னஸ் வந்து 4500 நிட்ஸ் வரைக்கும் போகுது. SPM வந்து 1600 நிட்ஸ் வரைக்கும் போகுது. கார்னிங் Gorilla Glass 7i ப்ரொடக்டிவ் லேயர் வந்து ஃப்ரண்ட்ல டிஸ்பிளேக்கு தராங்க. ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல HDR டால்பி விஷன் சப்போர்ட்லாம் இருக்கு. ஸோ டிஸ்பிளே வந்து இதில் வந்து நல்லாவே இருக்கு. நல்ல கலர் பிரைட்னஸ், ரிச்சான ஒரு டிஸ்பிளே, கான்ட்ராஸ்ட்லாம் வந்து நல்லா இருக்கு. ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் OnePlus 13ல வந்து இப்போதைய பெஸ்ட் சிப்செட்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Elite Qualcommல அதில் வந்து பவர் ஆகுது. இதில் வந்து ஒன் ஸ்டெப் கீழே Snapdragon 8 Gen 3. ஸோ இதுக்கு முந்தைய OnePlus 12ல இருந்த சேம் சிப்செட் தான் இப்போ இந்த 13Rல வந்து தந்திருக்காங்க. ஸோ தரவரிசைன்னு பார்த்தீங்கன்னா 8 Eliteக்கு ஒன் ஸ்டெப் பிலோ வந்து இது வருது. ஸோ வந்து நல்ல ஒரு கேப்பபிளான பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கேமிங்க்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் கேப்பபிளான நல்ல ஒரு சிப்செட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. UFS 4.0 ஸ்டோரேஜ் மற்றும் LPDDR5X ரேமோடு இது வருது. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ரெண்டு வேரியன்ட், 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் மற்றும் 16GB RAM
512GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வேணும், வீடியோ எடிட்டிங்லாம் நான் இந்த ஃபோன்லேயே யூஸ் பண்ணுவேன், ஒரு லாங் போகக்கூடிய மாதிரியான ஒரு சிப்செட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக 40,000க்கு நல்ல ஒரு பெஸ்டான சிப்செட்ல இந்த ஸ்மார்ட் போன் வருது. ஸோ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 3 கேமரா இருக்கு. மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் சோனியோட லைட் 700 சென்சர்ல யூஸ் பண்றாங்க. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வருது. 24mm லென்ஸ் இது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் 2x ஆப்டிகல் ஜூம் வருது. இதுல வந்து சாம்சங் JN5 சென்சர் வந்து யூஸ் பண்றாங்க. மூணாவதாக ஒரு அல்ட்ரா வைட் சென்சர் 8 மெகா பிக்சல் தந்திருக்காங்க. செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு 16 மெகா பிக்சல் கேமரா இருக்கு. போட்டோ சாம்பிள்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். OnePlus 12R விட கண்டிப்பாக ஒரு மார்ஜினலாக இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க கேமரால. டேலைட் போட்டோஸ் வந்து நல்லா இருக்கு, டீடைல்ஸ் வந்து நல்லா இருக்கு, இந்த கலர் காம்பினேஷன் கூட வந்து நல்லாவே பண்ணிருக்காங்க. ஸோ நைட் போட்டோஸ், லோ லைட் போட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 13 அளவுக்கு இல்லாட்டி கூட ஒரு டீசென்டான OnePlus 12R கம்பேர் பண்ணும்போது பெட்டரான அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ கேமரா சாம்பிள்ஸ்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃப்ரண்ட் கேமராவில் வந்து 4K கிடையாது, 1080 30 fps தான் மேக்ஸிமம். ஸோ அதோட சாம்பிள் தான் பார்த்துருக்கீங்க. இங்கே வந்து பெரிய தென்னந்தோப்பு முன்னாடி இருந்தது, எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஏதோ பெரிய ப்ராஜெக்ட் வர போதில்லை. ஸோ வீடியோ வந்து 4K 60 fps மேக்ஸிமம் எடுக்கலாம். இப்போ நான் எடுக்கிறது வந்து 4K 60 fps தான் எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள் இது. ஸோ வீடியோ ஸ்டெபிலைசேஷன், ஆடியோ குவாலிட்டி எல்லாமே இதை பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி வந்து தந்திருக்காங்க. ஸோ பேட்டரியில் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க 12R கம்பேர் பண்ணும்போது. பட் அந்த சார்ஜிங் ஸ்பீடு வந்து 12Rல 100 வாட்ஸ் சார்ஜர் இருந்தாங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு வந்து 80 வாட்ஸ் சார்ஜர் தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஓகே, ஒரு 55 மினிட்ஸில் இந்த ஃபோனை வந்து நீங்கள் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். பிக் பேட்டரி கண்டிப்பாக ஒரு ப்ளஸ். ஸோ நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. நான் 13ல் வந்து சேம் 6000 mAh பேட்டரி தந்தாங்க. எனக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஹவர்ஸுக்கான SOT கிடச்சிது. ஸோ இதுலேயும் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் 12R கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இதில் வந்து பெட்டர் பேட்டரி வந்து இதில் கிடைக்குது. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Android 15 பேஸ் பண்ணி Oxygen 15ல இது வந்து பவர் ஆகுது. 4+6 இயர்ஸுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் சைக்கிள் கிடைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 4 மெயின் சாஃப்ட்வேர் அப்டேட், அப்புறம் வந்து ஒரு 6 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் கிடைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து லாங் ஷெல்ஃப் லைஃப் வந்து உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்குது.
ஏஐ ஃபீச்சர்ஸ் நிறைய வந்து தந்திருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ நோட்ஸ், ஏஐ சம்மரி, ஏஐ டீட்டெயிலிங், ஏஐ அன்பிளர், ஏஐ எரேஸ், இந்த மாதிரி நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஜெமினி இன்பில்டாக வருது, கிளிக் டு சர்ச் ஆப்ஷனும் இருக்குது. இப்போ இந்த ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இதையும் வந்து தந்திருக்காங்க. சில பேர் கேட்பாங்க அந்த க்ரீன் லைன் இஷ்யூ இருக்கான்னு. இந்த க்ரீன் லைன் இஷ்யூ வந்து ஒன் ப்ளஸ்க்கு மட்டும் இல்லை, பல ஃபோன்களில் இந்த க்ரீன் லைன் இஷ்யூ வந்தது. பட் ஒன் ப்ளஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேர் டேமேஜ் அதிகமாகிறது ஒன் ப்ளஸ்க்கு தான். அதுக்கு தான் வந்து சமீபத்தில் வந்து கிளாரிஃபிகேஷன் தந்திருந்தாங்க. ஸோ ஃப்ரீயாக வந்து டிஸ்பிளே க்ரீன் லைன் வந்தால் அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணி தந்துருவோம் சொல்லியிருந்தாங்க. OnePlus 13R வராதுன்னு நினைக்கிறேன். பட் அப்படியே வந்தால் கூட அவங்க வந்து ஃப்ரீ அப்கிரேட் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ அதில் வந்து பிரச்சனை இல்லை. ஸோ அது வந்து சார்ட்டட். ஸோ இதான் வந்து OnePlus 13R. கண்டிப்பாக இது வந்து OnePlus 12Rக்கு ஒரு நல்ல ஒரு அப்கிரேட். டிசைன் வந்து இந்த வாட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபினிஷில் நல்ல ஒரு ஃப்ளாட் டிசைன் வந்து தந்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் 8 Gen 3 கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு லாங் சாஃப்ட்வேர் அப்டேட் சைக்கிள் தந்திருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பிக் பேட்டரி, ஸோ நல்ல ஒரு பேட்டரி பேக்கப்பும் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு கை கடக்கமாக நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. கேமராவும் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க 12Rக்கு கம்பேர் பண்ணும்போது. ஸோ நல்ல ஒரு டீசெண்டான ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ OnePlus 13R இந்த ஃபோனை பற்றி உங்களோட கற்றுக்கலன்னு கமெண்ட் சொல்லுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்க மட்டும் தமிழ் சர்ச் பண்ணுங்க. மீண்டும் வீடியோ சந்திக்கும் வரை உங்க விடைபெறுவது லட்சுமி. தமிழில் பேசு, டெக் தமிழை பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.